என்ன அவர் பாட்டுக்கு தனியா போய் தரையில படுத்துட்டாரு. இப்ப என்ன பண்றது? ஆ, பெரிய மாமா சொன்ன மாதிரி குளிர் ஜுரம் வந்த மாதிரி நடிப்போம். ஐயோ அம்மா, ஐயோ முடியலையே. அம்மா அம்மா, ஒருவேளை உடம்பு சரியில்லையா? அம்மா, ஐயோ குளிர்தே. ஐயோ முடியலையே. ஐயோ முடியலையே, முடியலையே. பாவமா தான் இருக்கு. என்ன பண்றது? சிரிக்கிறா? ஓஹோ, டிராமாவா? எப்படியாவது என்ன கவனிக்க வைக்கணும் ட்ரிக்கு போட்டண்ணா. என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. கிட்ட வந்து மறுபடியும் போய் படுத்துட்டாரு. என்ன பண்ணலாம்? என்னடி பண்ற? ஐயோ, ஏன்டி என்ன விடாம இப்படி டார்ச்சர் பண்ற? எந்திரி. நீ ஏன்டி இப்படி என்ன டார்ச்சர் பண்ற? எந்திரி. சாவடிக்கிறாளே. எந்திரி. ஜடம் மாதிரி உட்கார்ந்து இருக்க. எந்திரி. பார்த்து கொடு. கட்டில் உடைச்சு நாய் வெக்கப்பட்டு ஓடுது. ஐயோ, கட்டிலு. அம்மா,
மங்கை இனிய ராசாத்திய பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருந்தான். கட்டில் உடைஞ்சிருக்கிறத பார்த்தா இனிய வைராகியமும் சேர்ந்து உடைஞ்ச மாதிரி இருக்கு. தெரியலையேக்கா. என்ன ஆளு நீ? எதை கேட்டாலும் தெரியலன்னு சொல்லிக்கிட்டு. போய் ராசாத்தி கிட்ட என்ன நடந்ததுன்னு விசாரி. ராசாத்தி, என்ன நடந்துச்சு? ஏன் அத்தை திடீர்னு இப்படி கேக்குறீங்க? ஐயோ, இவகிட்ட எப்படி கேக்குறது? கட்டில் எப்படி உடைஞ்சது? அது வந்து அத்தை, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு அத்தை. ஏய், இவ வெக்கப்படுறத பார்த்தா நடந்த மாதிரி தான் இருக்கு. சரி, எப்படியோ இனியன் சமாதானமானா சரிதான். அக்கா, நீ சொல்லவே வேண்டாம். உன் மருமக வெக்கப்படுறத பார்த்தாலே தெரியுது. எனக்கு முன்னாடி நீ பாட்டி எழுத. உன் முகத்துல சந்தோஷத்தை பார்த்தாலே எனக்கு கடுப்பாகுது மங்கை. எல்லா விஷயத்திலயும் இனியன் தான் முதல்ல இருக்கான். ஆனா இந்த விஷயத்துல அப்படி நடக்க கூடாது. இந்த வீட்டோட முதல் வாரிசு ஏன் பையனோடதா தான் இருக்கணும். அதுக்கு எந்த விதத்துல இடைஞ்சல் வந்தாலும் நான் பாத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். அக்கா, என்னக்கா யோசிக்கிறீங்க? ஒண்ணு இல்ல மங்கை, எனக்கு உள்ள நிறைய வேலை இருக்கு. நான் போறேன், நீ இருந்து பாத்துட்டு வா. உங்களுக்கே வேலை இருக்கா? ஐயோ, எனக்கு கூட கிச்சன்ல நிறைய வேலை இருக்கு. அண்ணே, கொஞ்சம் சீக்கிரமா வேலையை முடிச்சிட்டு போங்க. சரிங்கம்மா. என்ன தம்பி பாக்குற? உன்னை விட 3 வயசு இளையவன் எப்படி கட்டில உடைச்சிருக்கான் பாரு. நீயும் இருக்கிறியே, உன் ரூம்ல ஒரு கீரல் கூட இல்ல. பாத்து தம்பி, முந்திக்க போறாப்ல. யோ, வாயை மூடிட்டு வேலையை பாரியா. எங்க அவ? உண்மையிலேயே இனியனுக்கும் அந்த குண்டு பூசணிக்காக்கும் ஏதாவது நடந்திருக்குமா? சச்சா, இனியன் அப்படியெல்லாம் மசீர ஆள் இல்லையே. எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு கண்மணி. கார்பெண்டர்லாம் கலாய்க்கிறான். எனக்கு இது தேவையா? என்ன சொல்றீங்க? ஆமா, அவன் கேக்குறான், உன் தம்பி கட்டில உடைச்சிட்டான், உன் கட்டில ஒரு சின்ன கீரல் கூட வேணும்னு கிண்டல் பண்றான். எல்லாம் உன்னாலதான். என்னால இதுக்கு மேல பொறுக்க முடியாது. முதல்ல இந்த கட்டில உடைச்சே ஆகணும். கட்டில தானே உடைக்கணும். பெரிய பாறாங்கல்ல எடுத்துட்டு வந்து கட்டில போடுங்க, தானா உடையும். காமெடி. இங்க பாருங்க, முதல்ல மேன் ஆஃப் தி மேட்ச் கப்ப வாங்குங்க. அதுக்கப்புறம் கட்டில உடைக்கிறத பத்தி எல்லாம் யோசிச்சு பார்க்கலாம். என்னைக்கு கபடி விளையாடுறது, என்னைக்கு கப்ப வாங்குறது? யோ, என்னையா கார்பெண்டர் நீ இப்படி சொத்த கட்டலா செஞ்சு கொடுத்துருக்க? சொத்த கட்டலா பர்மா தேக்குன. ரெட்டையான ஏறி நின்னாலும் ஒண்ணும் ஆகாது. அப்புறம் எப்படியா உடைஞ்சது? அத தம்பி கிட்ட தான் கேட்கணும். ரெண்டு யானை ஏறினாலும் உடையாத கட்டுல அசால்ட்டா உடைச்சு போட்டிருக்காரு. இனியா, வாழ்த்துக்கள். பெரியப்பா, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. ராசாதி நைட் ஃபுல்லா போர்வைய போதிக்கிட்டு பெரிய பட்ட போய் சொல்ற வார்த்தையாது. எப்படியோ நல்லா இருந்தா சரிதான்ப்பா. ஐயோ பெரியப்பா, நீங்க வேற. ராசாதி பைத்தியம் நினைக்கிறேன். ராத்திரி ஃபுல்லா கட்டில் அப்படி இப்படின்னு உருண்டுட்டு தங்கு தங்குன்னு குதிச்சிட்டு இருந்தா கட்டில் உடையாம என்ன பண்ணும்? யோ கார்பெண்டர், 2 யானை எல்லாம் இல்லையா, எனக்கு பொண்டாட்டியா வச்சிருக்கிற ஒத்த யானை தனியா உருண்டுதான் இது உடைஞ்சது.
ச்சே, நம்ம கொடுத்த ஐடியா ஒர்க் அவுட் ஆயிருக்கும்னு நினைச்சேன். இப்படி சொதப்பிடுச்ச. யோ கார் பண்ற அண்ணா சீக்கிரமா சரி பண்ணுப்பா. சரிண்ணா. தாயே ஜக்கம்மா, ஜக்கம்மா வந்திருக்கேன். தாயே ஜக்கம்மா வந்திருக்கேன். ஜக்கம்மா ஜக்கம்மா வந்திருக்கேன். என்ன என்ன நடக்குது? என்னப்பா நீ பகல்ல வந்து உடுக்க அடிச்சிட்டு இருக்க? அம்மா இது பாரிய வீடு தானே? ஆமா. இந்த வீட்டுல ஒரு மோதிரம் தொலைஞ்சு போச்சு. அதை கண்டுபிடிச்சு கொடுக்க சொல்லி வர சொன்னாங்க. ராசாத்தி, இதெல்லாம் உன் வேலையா? ஐயோ, நான் வர சொல்லல அத. ஏன்பா, காணாம போன பொருளை கண்டுபிடிச்சு கொடுக்க நீ என்ன போலீஸா? போலீஸுக்கு மேல தாயே எங்க ஜக்கம்மா, அவ கண்டுபிடிச்சு கொடுப்பா. ஏன் உன் ஜெக்கம்மாக்கு வேற வேலையே இல்லையா? தாயே என்ன பத்தி பேசு. என் ஜக்கம்மா பத்தி பேசினா உன் நாக்கு அழுகி போயிடும். இங்க பாருப்பா, மோதிரம் காணாம போனது உண்மைதான். ஆனா நாங்க யாரும் உன்னை வர சொல்லல. நீ கிளம்பு, நாங்க கண்டுபிடிச்சுக்கிறோம். அம்மாமா, நான் தாம்மா வர சொன்னேன். எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை உனக்கு? ஐயாக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும்ல. அதுக்குதாம்மா ஐயா பெரியம்மாலாம் இல்லாத சமயமா பார்த்து வர சொன்னமா. மனசு கேக்கலமா. மோதிரம் தொலைஞ்சதுல இருந்து வீட்டுல ஒரே பிரச்சனையா இருக்கு. பாவம் தம்பி வேற முகத்தை உம்முன்னு வச்சிட்டு இருக்கு. பாவம் ராசாத்தி அதையே நினைச்சு தினம் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதுக்காக கூட அங்கே வர சொல்லுவியா? எந்த காலத்துல நீ இருக்க? இவர் எப்படி அதெல்லாம் கண்டுபிடிச்சு கொடுப்பாரு? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? அம்மா, இவர் சாதாரணமா எடை போட்டுறாதீங்க. எங்க ஏரியால இந்த மாதிரி காணா போன பொருள் எல்லாம் நிறைய கண்டுபிடிச்சு கொடுத்திருக்காரு. ஆமா தாயே, சூதுவாது, திருட்டு களவு இப்படி செய்யறவங்கள நான் வணங்குற ஜக்கம்மா காட்டி கொடுத்துருவா. நிஜமாவா சொல்றீங்க? நான் ஜக்கம்மா பூஜை பண்ண பண்ண உங்க பொருளை திருடினவன் உங்க வயிறு எறிகிற மாதிரி அவன் தேகமும் எரிச்சல் எடுக்கும். எரிச்சல் இருக்க எரிச்சல் அது அரிப்பா அரிக்கும். அவங்களால அரிப்பு தாங்க முடியாம கத்துவாங்க, கதறுவாங்க. அடுத்து எடுக்கவே இல்லைன்னு பக்கனியா பொய் சொல்லிச்சுல்ல வாயி, அந்த வாயி ஒரு பக்கமா இழுத்துக்கும். அதுக்குள்ள அவங்களா உண்மையை ஒத்துக்கிட்டா போயிச்சாங்க. இல்லன்னா என் ஜக்கம்மா தாயி ரத்தங்கக்கி சாகுற வரைக்கும் அந்த களவானை விட மாட்டான். அதெல்லாம் ஒண்ணும் பண்ண வேண்டாம், நீங்க கிளம்புங்க. இல்ல கண்மணி, இருக்கட்டும். மாமா வேற மோதிரம் காணாம போனதுல இருந்து சரியாவே இல்ல. அபசகனமா நினைக்கிறாரு. இந்த பூஜை பண்ணியாவது அந்த மோதிரத்தை போட்டாதான் எனக்கு நிம்மதியா. ஐயோ ராசாத்தி, இதெல்லாம் சும்மா கண் கட்டி வித்த, நம்மள ஏமாத்துறதுக்காக பண்றது. இதெல்லாம் நீ நம்பாத. ஆஹா, ஐயோ, இவன் வேற நம்மள குறுகுறுன்னு பாக்குறானே. எடுத்தது நாம தானே சந்தேகப்படுறானோ? இல்ல கண்மணி,
எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன் திருப்திக்காகவாவது பண்ணி பார்க்கலாம். ஐயோ வேண்டாம் ராசாத்தி. கண்மணி, அதான் ராசாத்தி விருப்பப்படுறால, பூஜை பண்ணட்டும். அவ நம்பிக்கையை ஏன் கெடுக்கணும்? உங்களுக்கு எவ்வளவு கொடுக்கணும்? அம்மா இருங்கம்மா, நான் குடுக்கறேன். சாமி, இப்ப இருக்கிற பணத்தை வச்சுக்கோங்க சாமி. எல்லாம் முடிஞ்ச பிறகு பாக்கி பணத்தை குடுக்குறோம். ரொம்ப நல்லது தாயே. இப்பயே நான் சுடுகாட்டில் உட்காந்து பூஜையை ஆரம்பிக்கிறேன். பௌர்ணமிக்கு இன்னும் 10 நாள் தான் இருக்கு. பௌர்ணமி நெருங்க அந்த களவாணி கதறிட்டு வந்து உன் காலடியில மோதிரத்தை போட்டுட்டு மன்னிப்பு கேட்பான் பாருங்க. ஜெய் ஜக்கம்மா, ஜெய் ஜக்கம்மா, ஜெய் ஜக்கம்மா. தாயே, சூதுவாது, திருட்டு களவு இப்படி செய்யறவங்கள நான் வணங்குற ஜக்கம்மா காட்டி கொடுத்துருவா. நான் ஜக்கம்மா பூஜை பண்ண உங்க பொருளை திருடினவன் உங்க வயிறு எறிகிற மாதிரி அவன் தேகமும் எரிச்சு எடுக்கும். எடுக்கவே இல்லைன்னு வக்கனியா பொய் சொல்லிச்சுல்ல வாயி, அந்த வாயி ஒரு பக்கமா இழுத்துக்கும். ஐயோ, ஒருவேளை இந்த கோடாங்கி சொன்ன மாதிரி நடந்துருச்சுன்னா எல்லாருக்கும் நான் தான் எடுத்தேன்னு தெரிஞ்சு போயிடுமே. அப்புறம் என் மான மரியாதை எல்லாம் காத்துல பறந்துரும். இப்ப என்ன தாங்கிட்டு இருக்கிற மரகத அத்தையே என்ன வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவாங்களே. ஐயோ, இப்ப நான் என்ன பண்றது? எப்படியாவது அந்த கோடாங்கி பூஜை பண்றத தடுத்தே ஆகணுமே. என்ன பண்ணலாம்? பேசாம அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடலாம். இந்த மாதிரி விஷயத்த எல்லாம் அம்மா தான் சரியா டீல் பண்ணும். குழம்புல உப்பு இருக்கான்னு பாக்கிறதுக்குள்ள என் மகளுக்கு மூக்கு வெத்துருச்சு. கண்மணி, இப்பதாண்டி உன்னை நினைச்சேன். மீன் வாங்கி குழம்பு வச்சிட்டு இருந்தனா உன் ஞாபகம் வந்துச்சு. நீதான் மீனுனா உசுரா சாப்பிடுவியே. நான் வேணா குழம்பு கொஞ்சம் கொடுத்து விடவா? ஐயோ அம்மா, எனக்கு வர ஆத்திரத்துக்கு இன்னும் குழம்பு வச்சு நான் குடிச்சிருவேன். நானே பயந்து போய் கை காலெல்லாம் வடவெடுத்து போயிருக்கேன். இதுல உனக்கு மீன் கேக்குதா? என்னடி பிரச்சனை? இத பாரு, எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லு. அம்மா நான் இருக்கேன், பயப்படாத. அம்மா, பயப்படாம எப்படி இருக்க சொல்ற? இந்த மோதிர பிரச்சனை பெருசாகி நான் மாட்டிப்பேன் போல இருக்கு. எனக்கு பயமா இருக்குமா. ஏய், என்னடி ஆச்சு? மோதிரத்தை நீதான் எடுத்தன்னு தெரிஞ்சு போச்சா? ஐயோம்மா, நீ வேற ஏன் வாய வைக்கிற? இங்க மேட்ரே வேறம்மா. ஏய், இதுக்குதான் நீ பயந்தியா? ஏண்டி, என் வயசுக்கு நான் பார்க்காத கோடாங்கியா குறிகாரனா? இத பாருடி, எல்லாம் சும்மா வாய் உதாரடி. இது வரைக்கும் எவனோ எதையும் கண்டுபிடிச்சு கொடுத்ததே இல்ல. படிச்ச பொண்ணு, இது கூடவா உனக்கு புரியல? என்னம்மா சொல்ற? ஏண்டி, இந்த மாதிரி கம்மல் மோதிரம்லாம் சின்ன சின்ன பொருள் வெளியில இருந்து வந்து யாரும் திருட மாட்டாங்க. அவங்க குடும்பத்துக்குள்ளேயே திருடி இருப்பாங்க, இல்லனா வேலைக்காரங்க எடுத்திருப்பாங்கன்னு எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதனால இந்த மாதிரி கோடாங்கி மந்திரவாதி எல்லாம் கூட்டிட்டு வந்து எல்லாரும் முன்னாடியும் மிரட்டினா எடுத்தவங்க பயந்துட்டு திருப்பி கொடுத்துடுவாங்கன்னு சொல்லி ஒரு நம்பிக்கை. அதுக்குதான் கோடாங்கிய கூட்டிட்டு வந்து மிரட்டி இருப்பாங்க. பாத்தியா, நீயே பயந்து போய் பதறி அடிச்சு எனக்கு போன் பண்றல்ல? அம்மா, நிஜமாவா சொல்ற? ஆமாண்டி, அதுக்குதான். ஆனா இன்னொரு விஷயம்டி, நீயா பயந்து எங்க அப்பன் குதிரைக்குள்ள இல்லன்னு காட்டி குடுத்துறாத. இது உனக்கு வெச்ச பொறி இல்ல, நீயா போய் மாட்டிக்காத. அப்படின்றியா? அப்படிதான். இப்போ நீ மோதிரத்தை பத்தி போன் பண்ணி பேசுறது கூட தப்பு. இதை யாராவது ஒட்டு கேட்டாங்கன்னா நாம மாட்டிக்குவோம். மோதிரத்தை எடுத்து நீ என்கிட்ட குடுத்துட்டல்ல, அது என்கிட்ட பத்திரமா இருக்கு. கோடாங்கி என்ன யார் வந்தாலும் அதை கண்டுபிடிக்க முடியாது. நீ இந்த விஷயத்த மறந்துட்டு
நீ அங்க இருக்கிற வேலையெல்லாம் பாரு. எது நடந்தாலும் முகத்துல பயத்தை மட்டும் காட்டிக்காத. மத்ததையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அப்பா இப்பதான் நான் நிம்மதியா இருக்கேன். ஏண்டி, இங்க மீன் குழம்பு வச்சிருக்கேன், அங்க கொடுத்து விடவா? இல்லம்மா, உன்கிட்ட பேசினதே ஃபுல்லா சாப்பிட்ட மாதிரி இருக்கு. நான் போனை வைக்கிறேன். அப்பா, கொஞ்ச நேரத்துல வேர்த்துருச்சே. அப்பா, ஒரு டீ சாப்பிடலாம். அக்கா, மங்கை, இங்க கொஞ்சம் வாயேன். இத போட்டு விடு. பசங்கள்லாம் ரெடி ஆயிட்டாங்களா? ரெடி ஆயிட்டே இருக்காங்கக்கா. நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்குக்கா. இந்த குடும்பம் வரையா? வாங்க மாமா. ஆமா, எங்க அவசரமா கிளம்பிட்டு இருக்க? குடும்பத்தோட கோவிலுக்கு போனோம். எல்லாரும் கிளம்பணும்னு அத்தை சொன்னாங்க. அவங்க சொன்னா நீ கிளம்பிடுவியா? இங்க பார், புதுசா கல்யாணம் பண்ணவங்க கோயில் குளத்துக்கு கூட்டிட்டு போகணும்னு பெரியவங்க ஆசைப்படுவாங்க. எதுக்கு தெரியுமா? என் பையனுக்கு எப்படிப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்கேன்னு பெருமையா காட்டத்தான். அதுக்கு உன்னை கூட்டிட்டு போய் காட்ட முடியுமா? கோயில் யானை அலங்காரம் பண்ணி கூட்டிட்டு போன மாதிரி இருக்கும். இங்க பார், அதுவும் போக எனக்கு வேண்டிய ஃப்ரெண்ட்ஸ் கோயிலுக்கு யாராவது வந்தா உன்னை கூட்டிட்டு சுத்தினா ஏமானம் போயிடும். அதனால கோயிலுக்கு வந்து என் மானத்தை வாங்காதன்னு கெஞ்சி கேட்டுக்கிறேன்.